கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு 9வது அதிகாரம் 27வது வசனம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். நம்ம மோர் தென் 2 வீக்ஸ் நம்ம அற்புதங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த அற்புதம் ஒரு ஊமையான ஆவி பிடித்த ஒரு மனுஷனுக்கு, ஒரு மகனுக்கு, ஒரு சிறுவனுக்கு இது இங்கே நடக்கிறது. இந்த சம்பவம் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபிகரேஷனுக்கு பிறகு நடக்குது. மறுரூபம் அந்த சம்பவம் நடந்த பிறகு இது உடனே நடந்ததாக நமக்கு பைபிளில் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் 2 13 இயேசுவும் அவருடைய 3 சீஷர்களும் தனியே தாபோர் மலைக்கு போகிறார்கள். தாபோர் மலை என்று ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, இல்லைனா ஹெர்மோன் மலையாக இருக்கலாம் அப்படின்னு. அங்கே அவங்களுக்கு முன்பாக மறுரூபமான போது அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத ஒரு வெண்மையாய் பிரகாசித்தது என்று வாசிக்கிறோம். இந்த சம்பவமே இவர்தான் மேசியா என்றும் அவருடைய பிரசன்னத்தை உணரவும் உள்ள நேரங்கள். இந்த சம்பவங்களை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பேசுகிறார் என்பதை நாம் உணர முடியும். ஆனால் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த சூழ்நிலையே மாறி போயிடுது. நமது விசுவாசம் எவ்வளவு ஒரு பலவீனமாக இருக்கிறது என்பதை இந்த சம்பவத்தை படிக்கும்போது நமக்கு நினைவூட்டுகிறது. வசனம் 14 29 வரை இந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். நம் விசுவாச வாழ்க்கையில் 4 முக்கியமான உண்மைகளை இந்த அற்புதம் நமக்கு எடுத்து கூறுகிறது. ஒன்று, மனிதர்களின் பலவீனம், மேலும் நமது வீழ்ச்சி அடைந்த ஒரு உலகம். அதாவது இது மார்க்கு 9வது அதிகாரம் வசனங்கள் 14 18 வரை நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இயேசு மறுரூப மலையிலிருந்து திரும்பி வரும்போது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். அப்போ இயேசு வேதபாரகரிடத்தில், நீங்கள் இவர்களோட என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டபோது, அப்போ ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை கொண்டு வந்தேன். ஏனென்றால் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அப்போ என்ன அப்படின்னா, இவங்க இந்த மகனை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைமில் இயேசு மறுரூப மலையில் அவங்க 3 சீஷர்களோடு, பேதுரு, யோவான், யாக்கோபோடு கூட இருக்கும்போது இது நடந்திருக்கும். அப்போ அவங்க இவங்கக்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இயேசுவை போல இவர்களும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதைத்தான் நான் நேற்று தியானிக்கும் போது சொன்னேன். அந்த சீஷர்கள் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடந்த சம்பவமே வேறு. அதற்கு முன்பாக அவரை எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று அவர்கள் அறிந்திருந்தாலும் அவர்கள் அநேகமாக அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இல்லாமல் தான் இருந்தது. மார்க்கு இங்கே 14 18ஆம் வசனம் வரை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது முதலாவது இங்கே வாக்குவாத கூட்டமாக இருக்குது. 2வது பார்த்தா ஊமையான ஒரு ஆவி பிடித்த மகன், கூடவே ஒரு உதவியற்று நிற்கும் தந்தை இருக்கிறார். அடுத்து பார்த்தா சீஷர்களின் இயலாமை. அப்போ இந்த வசன பகுதியில் நமது பலவீனத்தையும் இயலாமையும் நமக்கு நினைவூட்டும் பல விஷயங்கள் இங்கே நடக்கின்றது. 14 18 அவ்வளோ தூரம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் மார்க். எப்படி இந்த சிறுவன் கஷ்டப்பட்டார், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி, அந்த சூழ்நிலைகள் அங்கே என்ன என்று ரொம்ப அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் இந்த இடத்துல. அப்போ நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம என்ன அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நாம் ஒரு வீழ்ந்த உலகில் வாழும்போது எப்படி இருக்கும், வலி மற்றும் ஏமாற்றங்களை அதிகமாக நாம் காண்போம். அதைத்தான் இந்த ஒரு பேசேஜில் நம்ம பார்க்குறோம். அடுத்து 2வது பார்க்கும்போது விசுவாசமின்மைக்காக பொதுவாக சோதனை. அந்த விசுவாசமின்மை இருந்தாலே சோதனை வரும். விசுவாசம் இருந்தாலும் வரும். பட் ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய ஃபெய்த் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் வசனம் 9 19வது வசனம் மாத்திரம் நாம் வாசிக்கும் போது, இயேசு பிரத்யுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே,
எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன் என்று கடிந்து கொள்கிறார். ஏன்னா இயேசு இவங்க கிட்ட தான் தன்னுடைய பணியை ஒப்படைக்க வேண்டி இருக்கிறது. அவருக்கு எல்லாமே தெரியும், எதற்காக இந்த உலகத்தில் வந்தது, அவர் மரிக்க போகிறது, உயிர் தெழப் போகிறது, எல்லாமே ஹீ நோஸ் எவ்ரிதிங். பிதாவினுடைய சித்தத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல அவருக்கு அப்போ கொஞ்சம் ஒரு வேதனை இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் அடலசன்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க. இயேசுவினுடைய சீஷர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அடலசன்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவங்கள கஷ்டப்பட்டு அவங்கள கர்த்தர் அந்த ஊழியத்தில் நடத்துறதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் அ ஹார்ட் டாஸ்க். ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவங்க ஆண்டவரை விசுவாசித்து, ஈவன் அவருடைய சொந்த தம்பி யூதா கூட பார்த்தீங்கன்னா ஒரு புக்கே எழுதியிருக்கிறாரு. முதல்ல அவங்க வீட்டில் அவர் கனவீனம் அடைந்ததாகவும் அவங்க அக்செப்ட் பண்ணலை. இது எல்லாமே நம்ம வாசிக்கிறோம். இதே போல தான் எண்ணாகமும் 14:1-11 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சம்பவமும் இங்கே அப்படித்தான். இந்த சம்பவங்களை நீங்கள் வாசிக்கும் போது இது கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஆனால் அவர் உண்மை உள்ளவராக இருந்த போதும் நாம் அவருடைய நன்மையையும் அவர் நம்மை பராமரிப்பதையும் ஈஸியாக சந்தேகித்துறோம், நம்ம ஈஸியாக டவுட் பண்ணிடுறோம். 3வது, விசுவாசத்தின் வல்லமையையும் கர்த்தரை உண்மையாக சார்ந்திருத்தலும். இது 9வது அதிகாரம் 20-24 வரை வாசிக்கலாம். இது ஒரு பெரிய பேசேஜ் உள்ள ஒரு அற்புதத்தின் ஒரு சம்பவமாகும். அவன் இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்படுகிறான். ஆவி அவனை மறுபடியும் அலைக்கழித்ததும் அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான். இன்னும் இயேசு அவன் தந்தையிடம் இன்னும் என்னன்னா எல்லா டீட்டெயிலும் கேட்குறாரு. இப்போ எல்லாம் வாசிக்க முடியாது, நீங்கள் அப்புறம் வாசிச்சு பாருங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வசனம் 23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். யூஸ்வலி அந்த ஒரு சில அற்புதத்துலலாம் நம்ம பார்த்தா முதலாவது பாவத்தை மன்னிப்பார், அப்புறம் சுகத்தை கொடுத்துருவார். சில இடத்துல பார்த்தா உடனே சுகம் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு இங்கே அவரிடம் ஒரு சில அவ்விசுவாசத்தை உணர்கிறார் அந்த தந்தையிடம். அதனால்தான் முதலாவது அதற்கு ஹீலிங் கொடுத்துட்டு அப்புறம் அவன் மகனுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் இங்கே வாசிக்கிறோம் அந்த வசனத்தில். அதனால தான் அந்த 24வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்போ அவருக்கு தன் குறையை உணர முடிந்திருக்கிறது. பர்சனலி, இண்டிவிஜுவலி அவர் தன்னுடைய குறையை உணர்ந்ததால் தான் அவர் கண்ணீரை சத்தமிட்டு கண்ணீரோடே சொன்னான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் கண்ணீரை கண்டதும், இயேசு ஆல்ரெடி மன உருக்கமும் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். நம்ம அதை ஆல்ரெடி கிருபையை பற்றி ரொம்ப நாளாக நம்ம தியானித்தோம். அப்போ அந்த அசுத்த ஆவியை நோக்கி உடனே கட்டளை இடுகிறார். ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி அவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தவனை இயேசு கையை பிடித்து தூக்கின போது எழுந்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 4வதாக பார்க்கும்போது, இயேசு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுபவர்களுக்கு உதவுவதற்கான அவரது விருப்பத்தை, அவரது மன வாஞ்சியை நம்ம இந்த இடத்துல உருக்கத்தை பார்க்கிறோம். அதான் வசனம் 25-29 வரை பார்க்கலாம். இயேசு தந்தையின் அந்த அவ்விசுவாசத்தை போக்கி சிறுவனை விடுவித்தார். அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். நம்முடைய விசுவாசமும் முழு ஆத்மா, முழு மனதோடு, முழு பலத்தோடு இந்த காலை வேளையிலே நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜெபங்களுக்கு ஒருவேளை நம்ம பதில் கிடைக்கல அப்படின்னோட நம்ம பின்வாங்கிடுறோமா? இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அவர் நம் ஜெபங்களை கேட்டு பதில் அளிக்கிறவராக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். எப்பொழுதும் நமது சொந்த பலத்தை நம்பி இருக்காமல் அவரில் நாம் சார்ந்திருக்கும் போது, அவர் நம் குறைகளை அவர் ஒன்றொன்றாக மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நமக்கு உணர்த்தி நம்மை அதிலிருந்து விடுதலை செய்து பல அற்புதங்களை அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிப்போம். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவேன், நான் கதறி அழுதிடுவேன். இயேசு பாதம்
எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. லவ்விங் கிரேஷியஸ் ஹெவன்லி ஃபாதர், உம்முடைய பாதம் ஒன்றே போதும் அப்பா. எங்களுக்கு அதுவே இந்த உலகத்தில் பேரானந்தமும் களி கூறுதலும் அப்பா. பூமியின் குடிகளை கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்வது போல உம்மை அப்பா 24/7 எந்த இடத்துல எந்த பிஸி ஷெடியூலில் நாங்கள் இருந்தாலும் உம்மை மாத்திரம் முன்னிறுத்தி அப்பா உம்மை துதிக்க உம்மை பாட நீங்கள் கிருபை தாங்கப்பா. ஊமையான அந்த ஆவி பிடித்த மகனை குணப்படுத்த முடியாமல் சீஷர்கள் இருந்த போதும் உம்மிடம் கொண்டு வந்த போது அந்த அற்புத சுகத்தை கொடுத்து மறு வாழ்வை கொடுத்து அந்த தந்தையின் அவிசுவாசத்தையும் மாற்றி அவருடைய அந்த அப்பா அந்த விரக்தியையும் நிச்சயமற்ற தன்மையையும் நீங்க மாற்றி அவங்களுக்கு ஒரு அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தீங்கல்ல. அது போல இந்த நாட்களில் நீங்க எங்களோடு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். இந்த உலகம் மாறி போகும், இந்த மனிதர்கள் மாறி போவார்கள், எங்களோடு இருக்கிற உறவுகளும் சொந்தங்களும் எங்களை கைவிட்டு போகும் அப்பா. ஆனால் உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை அணைத்துக் கொள்வேன் என்று அப்பா எங்களை இண்டிவிஜுவலி இன்னான் என்று நீங்க எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிற வல்லவர் அல்லவா. ஓ இந்த உலகத்தில் அப்பா எத்தனை அன்புகள் கரைந்து போனாலும் உம்முடைய அன்பு ஒரு நாளும் நீங்க கேட்பதிலும் ஒரு நாளும் நான் ஃபெட்டப் ஆயிட்டேன் டயர்ட் ஆயிட்டேன்னு கூட நீங்க சொல்றதில்ல சுவாமி. ஓ உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபை அளவில்லாத அந்த இரக்கத்திற்காக நன்றி. எங்க கிட்ட எந்த இடையூறுகளும் அற்புதத்தை காண முடியாதபடி எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் மேபி பாதிக்கப்பட்டிருந்தால் ஓ அப்பா இதெல்லாம் அந்த நாட்கள்ல நீங்க கொடுத்த அற்புதங்களாக இருக்கலாம். இது இன்றைக்கு எனக்கு சுவாமி ஓ எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா இந்த அதிகாரம் இந்த அற்புதங்களின் மூலமாக நாங்க என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்க எங்களுக்கு அப்பா நீங்க தெரியப்படுத்துங்க. எங்க இருதயங்கள்ல அவ்விசுவாசமோ உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருவேளை இருக்குமானால் உம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தடைகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால உம்முடைய இரத்தத்தினால அப்பா உம்முடைய வல்லமை உம்முடைய அதிகாரம் உள்ள அந்த வார்த்தையினால உடைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வசனத்தினால வார்த்தையினால ஓ எங்க சரீரங்கள்ல மாத்திரம் இல்ல எங்க வீடுகள்ல என்னென்ன ஹீலிங் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஒவ்வொன்றையும் தந்து இயேசுவின் நாமத்தினால ஓ அப்பா உம்மை நாங்கள் மகிழ்ச்சி படுத்த உம்முடைய நாமத்தை எடுத்து சொல்ல மற்ற ஆத்மாக்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு சோலாக நாங்க இருக்க நீங்க கிருபை தாங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.